எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் நல்ல பார்வை கெட்ட பார்வை நம்ம எப்படி கணிப்பது. இப்போ ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். இவர் 1983 இலங்கையில் பிறந்த ஒரு ஜாதகர். இவருக்கு லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னம். 2 செவ்வாய், 3 சூரியன், சந்திரன், சுக்கிரன், 4 புதன், 5 சனி, 6 குரு, கேது, 12 ராகு. எல்லாமே இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகம், லக்னம், ராசி எல்லாமே அமைஞ்சிரும். இலங்கையில் ஒரு ஜாதகம் பார்த்துருக்காரு. உங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பக்கம். சரி, இப்போ இந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம நல்ல பார்வை கெட்ட பார்வையை கணிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சனிக்கு வந்துடுவோம். சனியினுடைய பார்வையை போடலாம். ஃபஸ்ட்டு சனி பாருங்கள், 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை. அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பார்வை இருக்குது? 10ஆம் பார்வை. 3 போட்டாச்சு, 7 போட்டாச்சு, 10ஆம் பார்வை 8, 9, 10. அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. சரி, இப்போ பழையபடி செவ்வாய்க்கு வந்துடுவோம். செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. அவருக்கு 7ஆம் பார்வையும் இருக்குது. அப்போ 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ சனி செவ்வாய் பார்வைகள் முடிஞ்சு வச்சா அடுத்து குருக்கு வருவோம். குரு தனது 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த சுக்கிரன் 7ஆம் பார்வை, சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த புதன் ஒரே 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? இப்போ இது லக்னத்துக்கு 7, இது 8, இது 9, இது 10, இது 11, இது 12. லக்னத்தை யாரும் பார்க்கல. இது 2, இது 5. இதாங்க பார்வைகளினுடைய அமைப்பு. சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வாங்க, இவருக்கு லக்னாதிபதி உச்சமாயிட்டாருங்க. அப்போ சேஃப் ஆயிடுச்சு. லக்னத்தை யாரும் பார்க்கலங்க. அசுபரும் பார்க்கல, சுபரும் பார்க்கல. அப்போ லக்னம் இயல்பாக இருக்குது. லக்னாதிபதி உச்சமாயிட்டார். ஆட்சி மூல திரிகோணம் உச்சமாயிட்டார். சரி, இந்த ஜாதகருக்கு கல்யாணமே ஆகலைங்க. 83 பிறந்திருக்காருங்க. 41 வயசு இவருக்கு முடிஞ்சு வச்சு கிட்டத்தட்ட. அது ஏன்? அதுதான் கெட்ட பார்வைகள்னால இவருக்கு கல்யாணம் ஆகலை. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் பாருங்கள், மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, சிம்ம ராசி. இப்போ கேது 6 வருஷம், சுக்கிரன் 26 வருஷம், சூரியன் 32 வயசு வரைக்கும், சந்திரன் 42 வயசு வரைக்கும், செவ்வாய் 49 வயசு வரைக்கும், ராகு 77 வயசு வரைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நீசமாயிட்டார். குடும்பாதிபதி சந்திரன் இங்கே அமாவாசை சந்திரன் ஆயிட்டார். லக்னத்துக்கு
இடத்த சனி பார்க்குறார். 7க்குரியவன் இந்த பாவத்துக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறார், லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சிருக்கிறார். 8ஆம் பாவத்தை செவ்வாய் பார்க்குது. சரியா? சரி, முதல்ல நம்ம இவருக்கு ஏன் கல்யாணம் ஆகலைங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும். குடும்பாதிபதியே அமாவாசை சந்திரன் ஆயிட்டார். 7க்குரியவன் தான் வீட்டுக்கு 8ல் மறைஞ்சிட்டார். சாரி, தான் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சிருக்கார், லக்னத்துக்கு 6ல் இருக்கிறார். களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் லக்னத்துக்கு 3ல் மறைஞ்சிருக்கார். இந்த சுக்கிரனுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 3, 8 கடுமையான மறைவு. அவர் 6, 12ல் மறையலாம். மறைகிறது மட்டும் இல்லாமல் அவர் அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இருட்டடிக்கப்படுறார். அப்போ இங்கே களத்திர காரகனும் கெட்டு போச்சு. களத்திர ஸ்தானத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. களத்திர காரகனாகிய குரு லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சிட்டார். சரி, இப்போ 3, 7, 11க்கு வருவோம். அதுதான் காமத்திரிகோணம். ஒருத்தருக்கு தாம்பத்தியத்தையும் குழந்தையையும் கொடுக்கணும்னா 3, 7, 11 ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே 3ஆம் இடமே கெட்டுப்போச்சு. 3க்குரியவன் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இருளடிக்கப்படுகிறார். அதோடு சேர்ந்து சுக்கிரனும் இருக்கிறார், களத்திரக்காரகன். 3ஆம் பாவகமே கெட்டுப்போச்சு. 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 11ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். அப்போ 3, 7, 11 இவருக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, கெட்டுப்போச்சு. அதனால் தாம்பத்திய உறவு இல்லை, கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கவும் கிடைக்காது. அடுத்து வருங்க, புத்திரஸ்தானத்துக்கு வருவோம். 5ல் சனி உச்சமடைஞ்சிருக்கார். 5ல் அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது. சரி, வீடு கொடுத்தவன் யார்? செவ்வாய். அவர் நீசம் அடைஞ்சிட்டார். சரி, குழந்தையை கொடுக்கக்கூடியவர் யார்? புத்திரக்காரகன் குரு. அவர் தான் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சு கேதுவோட பாவத்துவமாகி லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சிருக்கிறார். அப்போ இவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. பிறக்கும்போது கேது தசையில் பிறந்திருக்கார், கேது 6ல் இருக்கிறார். அப்புறம் சுக்கிர தசை இவருக்கு நல்லா வேலை செஞ்சுருக்கணும், இல்லை கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருக்கணும்னா சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ அடைஞ்சிருந்தால் இவருக்கு கை கொடுத்துருக்கும். அவர் 3ல் மறைஞ்சி இருட்டடிக்கப்படுகிறார், அமாவாசை சந்திரனோட சேர்ந்துட்டார். அதனால் கல்யாணம் ஆகலை. அப்போ கல்யாணத்துக்கு வேண்டிய குடும்பாதிபதி கெட்டுப்போச்சு. 7 சனி பார்க்குறாரு. தைரியஸ்தானம் கெட்டுப்போச்சு. 3, 7, 11ங்கிற காமஸ்தானங்கள் கெட்டு போய்விட்டன. அதனால் இவருக்கு சுக்கிர தசையும் வேலை செய்யலை. அதுக்கப்புறம் சூரிய தசை. இங்கே சூரியனும் 3ல் மறைஞ்சி இருளடிக்கப்பட்டார். சனியும் இந்த குடும்பஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறார். சரியா? அப்போ சனியினுடைய பார்வை கடூரமான பார்வை. தான் இருக்கும் இடத்தையும் கெடுத்து பார்க்கும் இடங்களையும் கெடுப்பார். ஏன்னா அவர் முழு பாவர். இப்போ செவ்வாய் அப்படி இல்லை. 4ஆம் பார்வைக்கு 75% மைனஸ், 7ஆம் பார்வைக்கு 100% மைனஸ், 8ஆம் பார்வைக்கு 25% மட்டும்தான் மைனஸ். அவர் இங்கே ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ 25% ஆயுள் கெடும். ஆனால் ஆயுள்காரகன் உச்சமடைஞ்சிருக்கிறார்.
லக்னாதிபதி உச்சம் அடைஞ்சிருக்கிறார், ஆயில் இருக்குது. இப்போ கல்யாணம் ஏன் ஆகலை, குழந்தை ஏன் பிறக்கலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் ஜாதகர் வந்து ஓரளவுக்கு இவரை குழந்தையிலிருந்து ஒரு வேலைக்கு வர்ற வயசு வரைக்கும் அம்மா அப்பா வந்து வளர்த்து அவரை ஆளாக்கி விட்டுட்டாங்க. அதுக்கு கை கொடுக்குது. ஏன்னா இங்கே சுக்கிரனோட இந்த சூரியன் சந்திரன் வந்து, இந்த சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகங்கிறதுனால அவர், ஆனால் இது கடும் பகை இந்த சூரியனுடைய வீடு. இருந்தாலும் இந்த சூரியனையும் சந்திரனையும் ஒரு சுபத்துவப்படுத்துகிறார். அதனால் அவங்க ஓரளவுக்கு 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரியா? இங்கே 9ஆம் இடத்தை சுக்கிரனே பார்க்குறாரு. அப்போ அம்மா அப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க இவரை வளர்க்குற வரைக்கும். இங்கே சனி 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால இவருக்கு அண்ணன் அக்கா இருக்காங்க. ஆனால் அண்ணன் அக்கானால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சனி அங்கே பார்க்குறாரு. இங்கே சனிக்கு வீடு, இந்த சனிக்கு 11ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய், அவர் நீசம் அடைஞ்சிட்டார். அப்போ அண்ணன் அக்கானால பிரயோஜனம் இல்லை. அவரே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தாய் தந்தையர்களோ அண்ணனோ அக்காவோ யாருமே வந்து எனக்கு கல்யாணம் முடித்து கொடுக்குற ஆர்வத்தில் இல்லை, என்னை எல்லாரும் கை விட்டாங்க. இப்போ இங்கே 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அப்போ 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு குரு. ஆனால் சனி 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த குரு 12ஆம் இடத்தை பார்த்ததுனாலையும் 10ஆம் இடத்தை பார்த்ததுனாலையும் அவர் 6ல் இருக்கிறதுனாலையும், 6ல் தான் வேலை, 10 தொழில், 12 வெளிநாடு. இவர் ஸ்ரீலங்காவிலிருந்து ஐரோப்பா கண்டத்தில் ஐஸ்லாண்ட்லேயோ சுவிட்சர்லாண்ட்லேயோ இருக்கிறார் இவர். அங்கே இப்போ இங்கே அதிக சுபத்துவம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் குருவால் சுபத்துவப்படுத்தப்படுறார். இவர் நீசமானாலும் குரு பார்வையினால் நீச பங்கம் அடைஞ்சிட்டார். புதனும் அவருக்கு ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். ஆனால் இவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறார், முதலாளி அல்ல. முதலாளி ஆகிறதுக்கு வேறு கிரக அமைப்புகள்லாம் இருக்கணும், முதலாளி இல்லை இவர். ஏன்னா இங்கே செவ்வாய் கம்மியான சுபத்துவம், குரு மட்டும் பார்க்கிறார். ஸ்தான பலம் இல்லை, வீடு கொடுத்தவன் வலுவில்லை, இவரே நீசமாயிட்டார். அப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலையை கொடுத்துருக்கிறாரு, லக்னாதிபதி உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. குரு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால இவர் வேலை செஞ்சுக்கிட்டே வண்டியை ஓட்டுறார். அவருக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும். ஆயில் இருக்குது இவருக்கு. சரி, செவ்வாய் தசை, இவர் சந்திர தசை அது ஃபுல்லாக இருட்டடைஞ்சு போச்சு, 3ல் மறைஞ்சி. சந்திர தசையும் வேலைக்கு ஆகாது. செவ்வாய் தசை இவருக்கு வரக்கூடாத தசை, அவர் நீசமாயிட்டார், அதுவும் நல்லா இருக்காது. அடுத்து ராகு தசை. அப்போ இப்போ கிட்டத்தட்ட சந்திர தசை எண்டில் இருக்கார். செவ்வாய் தசை சுத்தமாக வேலை செய்யாது, கஷ்டப்பட போகிறாரு. ஏற்கனவே இவருக்கு வந்து அஷ்டமச்சனி வரப்போகுது கோச்சாரத்தில், செவ்வாய் தசை வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ரெண்டும் சேர்ந்து இவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்த போகுது. சரி, இப்போ ராகு தசை எப்படி இருக்கும்? ராகு சுவருடைய வீட்டில் தான் இருக்கார், ஆனால் வீடு கொடுத்தவன் வலு இல்லை, ஆனால் லக்னாதிபதி வலுத்திருக்கிறார். இந்த பாருங்க, நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன், இந்த சுக்கிரன் வீட்டில் வந்து அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. சரி, 2க்கு வீடு கொடுத்த யார்? சுக்கிரன். அவர் உச்சம் அடைஞ்சிருந்தால் ராகு தசையில் அவருக்கு சுகபோகங்களை கொடுத்துருவார், மனைவியை கொடுத்துருவார். ஆனால் அவர் 3ல் மறைஞ்சி அமாவாசை சந்திரனோடு இணைஞ்சிட்டார். அப்போ ராகு தசையில் அது சுக்கிரனை போல தான் செயல்படுவார். பெண்ணுங்கிறது ஒருத்தி வரும், ஆனால் நீச்சமான பெண் வரும். ஏற்கனவே கல்யாணமான சரியா ஒரு விதவை பெண் வரும், இவருடைய வயசுக்கு ஏற்றாற் போல் வரும். ஆனால் இவரால் வந்து அவங்களோட வந்து தாம்பத்திய உறவு வச்சுக்கிட முடியுமானா கண்டிப்பாக வச்சுக்கிட முடியாது. ஏன்னா அதுக்கு வேண்டிய பாவகங்கள் எல்லாமே கெட்டுப்போச்சு.
அப்போ நான் வர்றேன், உங்களுக்கு சோறு பொங்கி போடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க, வேலைக்கு போயிட்டு வாங்க, நான் உங்களை கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. குரு தசை நல்லா இருக்குது. ஏன்னா குடும்பாதிபதி ஸ்தானத்தை வர குரு பார்க்குறாரு. ஆனால் குரு தசை எப்போ ஒரு 77 வயசுக்கு மேலே இல்லை வரும். செவ்வாய் 8ஆம் வீட்டை வேற பார்க்குறாரு. அப்போ இவர் அந்த 80 வயசுக்குள்ளே தான் இருப்பார். அதுக்கு மேலே இவருக்கு ஆயுள் கிடையாது. ராகு தசையில் ஒருத்தர் வருவாங்க. நீ கெட்டு போனதுனால அவங்க ஏற்கனவே கெட்டு போன ஒரு பெண் வருவாங்க, அவங்களோட இருப்புவாங்க. இவரால் தாம்பத்தியம் வச்சுக்கிட முடியாது. அவங்களே வரக்கூடிய பெண்ணே வந்தாலுமே இவரால் தாம்பத்தியத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா 3, 7, 11ங்கிற அந்த காம திரிகோணம் கெட்டுப்போச்சு. இதுதாங்க நல்ல பார்வை கெட்ட பார்வை. இப்போ இந்த 10ஆம் பார்வை நல்ல பார்வைங்கிறதுனால இவர் வேலை செஞ்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கார். குருவுக்கு 12ஆம் பார்வை நல்ல பார்வைங்கிறதுனால இவர் வெளிநாட்டில் இருக்கிறார். சுக்கிரனுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால 9, 10 நல்லா இருக்குது. தர்மகர்மாதிபதி புதனும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ புதன் சுக்கிரன் குரு பார்க்குற 10ஆம் இடங்களை நல்லபடியாக வேலை செய்யுது. சனி செவ்வாய் பார்க்குற பாவங்கள் எல்லாம் கெட்டு போகுது. அதனால் இவருக்கு வாழ்க்கையை இழந்து ஏதோ தன்னுடைய வயிற்று பிழப்புக்கு ஏதோ சம்பாரிச்சுட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கார். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.